கொண்டிருக்கிறார்கள் என்று சொன்னேன். நேற்று ஒரு அதிகாரியை பற்றி சொன்னேன். விக்கிரவாண்டியில் நடந்த இடைத்தேர்தலில் திமுக சார்பாக போட்டியிட்டு அன்னியூர் சிவா என்ற ஒரு எம்எல்ஏ வெற்றி பெற்று திமுக எம்எல்ஏவாக இருக்கிறார். விக்கிரவாண்டி தொகுதியோட சிட்டிங் எம்எல்ஏ அவர். இந்த அரசில் யார் அதிக செல்வாக்கோடு இருக்கிறார்கள் என்பதையெல்லாம் புரிந்து கொண்டு நிறைய அதிகாரிகளை பாண்டிச்சேரிக்கும் பாண்டிச்சேரி சுற்று வட்டார பகுதிக்கும் இருக்கக்கூடிய ரிசார்ட்டுகளுக்கெல்லாம் அழைத்து சென்று விருந்து வைப்பது உள்ளிட்ட பல்வேறு வேலைகளை இந்த சிவா திமுக ஆட்சி வந்ததிலிருந்து செய்து கொண்டிருக்கிறார். இப்போ தான் எம்எல்ஏ இருக்கார், அதுக்கு முன்னாடி அவர் நிர்வாகியாக இருந்தார். இந்த திமுக ஆட்சி வந்ததிலிருந்து அவர் செய்து கொண்டிருக்கிறார். இவருடைய நெருங்கிய நண்பராக ஸ்ரீராம் என்ற அமெரிக்காவை சேர்ந்த தொழிலதிபர் ஒருவர் இருக்கிறார். அந்த தொழிலதிபர் அவருக்கு மிகப்பெரிய செல்வந்தர். அந்த ஸ்ரீராம் சென்னை நகர் முழுக்க சொத்துக்கள் இருக்கிறது, பெரிய குடும்பத்தை சேர்ந்தவர். அவருக்கு அருட்தந்தை யூசி அனைவரும் நெருக்கம். அந்த ஸ்ரீராம், அன்னியூர் சிவா, அருட்தந்தை எல்லாம் சேர்ந்து இதற்கு முன்பு கிழக்கு கடற்கரை சாலை மற்றும் புதுவை போன்ற பகுதிகளில் சென்று நிறைய பாட்டெல்லாம் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் அருட்தந்தை ஒதுக்கிட்டாரு. இந்த அருட்தந்தையும் யூசியும் இது போல பார்ட்டிகளுக்கு சென்ற விஷயம் நக்கீரனின் தினமலரில் வெளிவந்து விட்டது. இது நான் சொல்கிறது 2022 வெளிவந்து விட்டது. அதுக்கு பிறகு 2 பேரும் ஒதுக்கிட்டாங்க. இப்போது அவர்களை விட செல்வாக்காக இருக்கக்கூடிய முதல்வரின் முதன்மை செயலாளர் உமாநாத் அடிக்கடி இந்த அன்னியூர் சிவா மற்றும் ஸ்ரீராமோடு சேர்ந்து புதுவை மற்றும் புதுவை சுற்றுவட்டார பகுதிகளுக்கு சென்று வந்து கொண்டிருக்கிறார். அந்த பகுதிகளில் ஏராளமான சொத்துக்களை வாங்கி போட்டிருக்கிறார். ஸோ உமாநாத் அன்னியூர் சிவாவும் மத்திய உளவுத்துறையின் கண்காணிப்பில் வந்திருக்கிறார்கள் என்பது கூடுதல் சிறப்பு செய்தி. நாளை சந்திக்கலாம். நன்றி.